திமுகவுக்கு வந்து கலைஞருக்கு ரெட்டனாக்கு இப்போ ஒன்று பேசுவார் அப்போ ஒன்று பேசுவார். குண்டாசு கொலகாரம் பூரா உதயநிதிக்கு நண்பராக இருக்கையில் யாரை கைது செய்ய முடியும்? கட்சியில் என்ன நடக்குதுன்னு ஸ்டாலினுக்கு தெரியாது. இந்த மக்களுக்கு முதலமைச்சராக இருக்கிறாரு தவிர, அந்த சேர்ல இருக்காரு தவிர, அந்த நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. 1/4 கிலோ வெல்லம், 1 முளை கரும்பு, இதெல்லாம் என்ன சீமான் சொன்ன மாதிரி 1 முளை கயிறையும் கட்டி தொங்க வேண்டியது அந்த அரசாங்கத்தில். அந்த வாடகை வாய்க்காரன் பூரா வாயை மூடிட்டு இருக்கான். கருத்து சொல்லக்கூடிய வந்த நடிகர்கள்ல அந்த பிரகாஷ் ராஜ்னு ஒருத்தர் இருப்பான். அவெல்லாம் என்ன ஆனான்னு தெரியல. அது ஆளுநரை பார்த்து கேட்கணும்னு வேல்முருகன் சட்டசபையிலே பேசுறாரு. வேல்முருகன் விடுங்க, அவரெல்லாம் பாவங்க. மனைவி கிட்டேயே அவர் சரியா நடக்காம அவர் மனைவியே 1008 குறை சொல்லுது. அவர் கவர்னரை குறை சொல்றதுக்கு என்ன இருக்கு? இவங்க இந்த அண்ணாமலையில் நடந்த அந்த பாலியல் குற்றத்தை மறைக்கிறதுக்கு இப்போ கவர்னர் தேசிய கீதம் பாட விடலை. அவர் தேசிய கீதம் பாடாதனால அவர் போயிட்டாரு. ஒரு விஷயத்தை மறைப்பதற்கு இன்னொரு விஷயத்த சொல்கிறார். அதுக்கு தான் அல்ல கையில் மாதிரி வேல்முருகன் டோல்கேட்டு வேல்முருகனை வச்சு பேச வைக்கிறது. திரும்பவே நேர்மையான விசாரணை வேணும், யார் இந்த சார்னு சொல்லுங்கன்னு கேட்குறாரு. யார் இந்த சார்னு கண்டுபிடிக்கணும், விசாரணை நேர்மையாக இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தில் ஸ்டாண்டு நான் கரெக்டாக எடுத்துருக்கிறாரு. அது மீறி போயிட்டான் இந்த குண்டாஸ் போகிறான். போலீஸ்களுக்கு மேலே இருக்கக்கூடிய பயம் கொஞ்சம் கூட தமிழ்நாட்டில் இல்லை சார். இந்த போலீஸ், தமிழ்நாடு போலீஸ் எப்படி விசாரணை பண்ணும்? அந்த சாரை மறைக்கிறதுக்கு பண்ணுமா, அந்த சாரை வெளியே கொண்டு வரதுக்கு விசாரணை பண்ணுமா? இவங்க சாத்தான்குளம் மேட்டுறதை திமுக அரசாங்கம் அது வந்து அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்து பெரிய அரசியலாக மாற்றுச்சு. இப்போ அந்த அரசியல் நமக்கு வந்துடக்கூடாதுன்ற காட்டி தெளிவாக இருக்கு. பாஜக மட்டும்தான் இங்கே எதிர்கட்சி, மற்றதெல்லாம் உதிரி கட்சி. இங்கே அண்ணாமலையோட அந்த சாட்டையடி போராட்டமே வந்து அவர் தன்னுடைய தமிழக தலைவர் பதவியை தக்க வச்சுக்கிறதுக்கு தான் நேர்த்திக்கடனாக தான் பண்ணார். இதில் சும்மா பேருக்கு அரசியலை சொல்கிறாங்க. திமுகவுக்கு ஓட்டு போட்டதுக்கு செருப்பால் அடிச்சுக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே ஒரு அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி தமிழ்நாட்டில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த நாட்டில் எமர்ஜென்சியில் தான் நம்ம வாழ்கிறோம். அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியில் தான் நம்ம வாழ்கிறோம். எந்த அரசியல் கட்சிக்கும் அனுமதி கிடையாது. அரசாங்கத்தை எதிர்த்து எவனும் பேசிடக்கூடாது. டங்ஸ்டன், மீத்தேன், ஈத்தேலுக்கு அனுமதி கொடுத்தது இந்த கூட்டம் தான், திமுக கூட்டம் தான். ஜல்லிக்கட்டுக்கு தடை வாங்கி கொடுத்தது இதுதான். நீட்டு கொண்டு வந்தது இதுதான். இல்லை, எல்லாமே திமுக தான். ஆமா, அவன் தான் சார் காரணம். இல்லை மறுக்க சொல்லுங்க. குளோப் 360 நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய நிறுவன தலைவர் திரு திருமாரன்ஜி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்லலாம். சார் வணக்கம். வணக்கம் ஜோப்ரிட்டோ, நல்லா இருக்கீங்களா? நல்லா வணக்கம் சார், சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. சந்தோஷம். சொல்லுங்கள். சட்டசபையில் இன்னைக்கு முதல்வர் பேசிட்டாங்க. முதல்வர் இது குறித்து பேச மாட்டாருன்னு எல்லா எதிர்க்கட்சிகளும் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. முதல்வர் பேசும்போது குற்றவாளியை தான் நாங்கள் கைது பண்ணிட்டோமே, திருப்பி தமிழக அரசை எதுக்கு குறை சொல்கிறீங்க? ஞானசேகரன் சொல்கிறீங்க, அண்ணாமலை யூனிவர்சிட்டி. அந்த ஒரு குற்றவாளியை நாங்கள் கைது செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் சொல்கிறார். ரெண்டாவது, அவர் திமுக உறுப்பினர் கிடையாது, திமுக ஆதரவாளர் தான் அப்படியும் ஒரு விளக்கமும் கொடுத்துருக்கிறாரு. இப்போ நீங்கள் என்ன? எல்லோருக்கும் வணக்கம், நான் திருமாரஞ்சி பேசுகிறேன். வணக்கம் பிரிட்டோ. திமுகவில் வந்து இந்த ரெட்டை நாக்குன்னு சொல்லி, இவருக்கு இல்லை, அவங்க அப்பாவுக்கு ரெட்டை நாக்குன்னு பேர். திமுகவுக்கு வந்து கலைஞருக்கு ரெட்டை நாக்கு, இப்போ ஒன்று பேசுவார் அப்போ ஒன்று பேசுவார், இலக்கிய நியாயத்தில் ஒன்று பேசுவார், வல்கராக ஒன்று பேசுவார்ன்ற ஒரு பேச்செல்லாம் அதில் இருக்குது. இதில் என்ன பார்த்தீங்கன்னா, இவர் திரு ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் ஆதரவாளர்னு சொல்கிறாரு. நான் ஆர்எஸ் பாரதி என்ன சொல்கிறாருன்னா, அவர் எங்கள் உறுப்பினர் தான், அவரை நீக்கிறதுக்கான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றார். தலைமையோட அந்த தலைமை யார்? கட்சியின் தலைவர் ஸ்டாலின். அவர் என்ன சொல்கிறாரு? எங்கள் கட்சிக்காரனே இல்லை, ஆதரவாளர்ன்றாரு. இவரே அவர் எங்கள் கட்சிக்காரன் தான் சொல்கிறாரு. கட்சியில் என்ன நடக்குதுன்னு ஸ்டாலினுக்கு தெரியாது. இந்த மக்களுக்கு முதலமைச்சராக இருக்கிறாரு தவிர, அந்த சேர்ல இருக்காரு தவிர, அந்த நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. அந்த காலத்து மன்னர்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? மாதம் மும்மாரி புளிக்கிறதா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம் மன்னான்வார், உள்ளே போயிடுவார் அந்த புறத்துக்குள்ள. அப்படி முதலமைச்சர் இவர். ஒரு பெண்களை பல வாரியாக பல நாட்களாக பல பெண்களை பாலியல் துன்புறுத்தல் பண்ணியிருக்கான். அவனை இன்ன வரைக்கும் இந்த வாடகை வாயை வச்சுக்கிட்டு இருப்பாங்க பாருங்கள். அதிமுக எதிர்கட்சியாக இருக்கப்போ போராட்டம் அந்த வாடகை வாய்க்காரன் பூரா வாயை மூடிக்கிட்டு இருக்கான். கருத்து சொல்லக்கூடிய வந்த நடிகர்கள்ல அந்த பிரகாஷ் ராஜ்னு ஒருத்தர் இருப்பான். அவெல்லாம் என்ன ஆனான்னு தெரியல. எல்லா நடிகரும் ஓடி ஒளிஞ்சிட்டான். அந்த அமரன் படத்துக்கு கூட ஆதரவாக இருந்தவன் யாருன்னா, இந்த எதிர்ப்பாக இருந்தவன் இந்த திருமுருகன், டேனியல் காந்தி. அவன்லாம் வாயை திறக்கலை. இந்த பெண்ணியை பேசிக்கிட்டே ஒரு பொம்பளை பிள்ளை தெரியும் ஒன்று, இந்த தீக்கால அந்த பிள்ளைலாம் வாயை திறக்கலை. இதுதான் இந்த கட்சியினுடைய திராவிட மாடலுடைய அவலம். அவனை நீக்குனா என்ன, நீக்காட்டி என்ன? அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி. எங்களுடைய கேள்வி என்னன்னா, யார் அந்த சார்?
அது ஆளுநரை பார்த்து கேட்கணும்னு வேல்முருகன் சட்டசபையிலே பேசுகிறாரு. என்ன வேல்முருகன் விடுங்க, அவர்லாம் பாவங்க. மனைவி கிட்டேயே அவர் சரியாக நடக்காமல் அவர் மனைவியே 1008 குறை சொல்லுது. அவர் கவர்னரை குறை சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? வேல்முருகன்லாம் தன்னை அடக்கமாக நடந்துக்கிறணும். இல்லை, அவர் தான் வேந்தராக இருக்கிறாரு, அவர் தான் துணைவேந்தரை நியமிக்கலை. நான் ஒரு விஷயம் கேளுங்க, துணைவேந்தர் அவர் நியமிக்கலை. பாலியல் குற்றவாளியால் யார்? அந்த பாலியல் குற்றவாளிகளோடு யார் யாரெல்லாம் நெருக்கமாக இருக்கிறாங்கன்றது ஒன்று இருக்குல்ல. அந்த புகைப்படத்தை பார்க்குறோம்ல, அவர் கட்சியில் இருக்கிறதுக்கான போஸ்ட் ஒட்டி சுவரொட்டிகளை பார்க்குறோம்ல, அது முக்கியமாக ஏதாவது ஒன்றுன்னா ஆளுநர். வண்ணாந்தரையில் உள்பாவடை காணா போனாலும் ஆளுநர். எதுனாலும் ஆளுநர்னா இவங்க இந்த அண்ணா மாளிகையில் நடந்த அந்த பாலியல் குற்றத்தை மறைக்கிறதுக்கு இப்போ கவர்னர் தேசிய கீதம் பாட விடலை. அவர் தேசிய கீதம் பாடாதனால அவர் போயிட்டாரு, கருப்பு சட்டை. இவங்க டைவெர்ட் எடுக்கிற அரசாங்கம் கவர்மெண்ட் ஒரு விஷயத்தை மறைப்பதற்கு இன்னொரு விஷயத்தை சொல்கிறார். அதுக்கு தான் இந்த மாதிரி அல்லக்கையில் மாதிரி வேல்முருகன் டோல்கேட்டு வேல்முருகனை வச்சு பேச வைக்கிறது. அவர் மேலே எனக்கு நிறைய மரியாதை உண்டு. ஆனால் அவர் இப்போ வர பார்த்தீங்கன்னா இந்த பாசிச சக்திகளோட சேர்ந்துக்கிட்டு, பிரிவினவாத சக்திகள், பயங்கரவாதிகளோட சேர்ந்துக்கிட்டு இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசுகிறது அவர் குறைக்கணும். இதெல்லாம் யார் நீங்கள் திமுகவே பாசிச சக்தின்னு சொல்கிறீங்க? திமுக இல்லைங்க, இந்த எஸ்டிபி இந்த மேடைகளில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா ஆதரித்து தடை செய்யப்பட்ட இயக்கங்களை ஆதரித்து பேசுகிறது, நாட்டின் இறையாண்மைக்கு எதிரான சக்திகளோட சேர்ந்துக்கிட்டு பேசுகிறது, இப்போ ஆளுநரை பேசுகிறது, இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? ஒரு சீட்டை கொடுத்து இப்படி உட்கார வச்சுருக்காங்க. நாங்கள் பேசினா எங்களை பிடிச்சிக்கிடுவாங்கப்பா, நீ கற்றுப்பா. அதுக்குன்னா அப்புறம் கொங்கு ஈஸ்வரன் பேசுவார். இல்லைன்னா ஒத்த சீட்டு எம்எல்ஏ, இவங்களாம் ஒத்த சீட்டு எம்எல்ஏ. இந்த ஒத்த சீட்டு எம்எல்ஏ எதுக்கு வச்சுருக்குன்னா அடுத்தலாம் பிசிக்காவை பேச வைப்பாங்க. இவங்க பேசிவிட்டு ஆளுநர் பக்கம் திருப்பி வருவாங்க. ஆளுநருக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ஆனால் திரும்பவே நேர்மையான விசாரணை வேணும், யார் இந்த சார்னு சொல்லுங்கன்னு கேட்குறாரு. ஆனால் திருமாவளவனை பொறுத்தளவுக்கு இந்த விஷயத்தில் ஸ்டாண்டு நான் கரெக்டாக எடுத்துருக்கிறாரு. யார் இந்த சாருன்னு கண்டுபிடிக்கணும், விசாரணை நேர்மையாக இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. வாழ்த்துக்கள். ஏன்னா யார் நல்லது செஞ்சாலும் கருத்தியல் ரீதியாக எங்கள் முதல்னா தோழர் திருமாவளவன் இந்த விஷயத்தில் யார் இந்த சார். ஆனால் அந்த ஸ்டாண்டில் அவர் தெளிவாக நிற்கணும், கடைசி வரைக்கும் நிற்கணும். மதுவிலக்கு போராட்டம் மாதிரி ஆயிடக்கூடாது. இல்லை, கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வாங்கன்னு சட்டசபையில் கேட்டிருக்காங்க. கவனிக்க அதே தீர்மானம் அவர் கொண்டு வரணும், அதை பேசணும்னு சொல்லியிருக்காங்க. அதில் அந்த ஸ்டாண்டு அப்படியே நிற்கணும். ஏன்னா இப்போ மதுவிலக்கு போராட்டம் மதுக்கடை ஓனரை வச்சு மாநாடு திறந்த மாதிரி திறந்துடக்கூடாதுன்னு என்னுடைய அவருக்கு நான் வைக்கிற வேண்டுகோள். மற்றபடி இந்த பையலை நீக்கினாலும் நீக்காவிட்டாலும் பாதிக்கப்பட்ட பெண் என்பது ஒரு எஃப்ஐஆர் காப்பியை வெளியிடலாமாங்க? ஒரு பெண்ணு, அந்த பிள்ளை ஒரு இடத்துல வாழ போகிற பெண்ணு, அதை எஃப்ஐஆர் காப்பி லீக் ஆக விட்டு அதை ஒரு சர்ச்சையாக மாற்றி இந்த விஷயத்தை டைவெர்ட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாமோ எல்லாமே இந்த அரசாங்கம் பண்ணும், காவல்துறையும் பண்ணும். அதனால் அவனை நீக்கினாலும் நீக்காவிட்டாலும் பாலியல் குற்றவாளியாமல் அவனை நடு ரோட்டில் கல்லால் அடித்து கொல்லணும். ஏன்னா அப்படி பண்ணால் மட்டும்தான் இந்த பாலியல் குற்றம். சார், போலீஸ்களுக்கு மேலே இருக்கக்கூடிய பயம் கொஞ்சம் கூட தமிழ்நாட்டில் இல்லை சார். எத்தனையோ இப்போ ஒரு ஐஜி வந்திருக்காரு, 4 பேரை சுட்டோன்னே அடங்கிடுவாங்கன்னு நினச்சா. இவன் தான் போலீஸ், நீ 4 பேரை ஒரு சுட்டோன்னே தமிழ்நாடு அமைதியாகும்னு இவர் நினச்சாரு. இன்ன வரைக்கும் அமைதி ஆகலை. காரணம் என்ன? அத்துமீறி போயிட்டான் இந்த குண்டாஸ் போகிறான். போலீஸை ஒரு இம்மி அளவுக்கு மதிக்கிறது இல்லை, போலீஸுக்கு மரியாதையே கிடையாது. அதனால தான் இந்த குற்றங்கள் தொடருது. இவர் போலீஸ் மந்திரியாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் இந்த போலீஸ்களை சுதந்திரமாக செயல்பட விட்டாலே அவருக்கு நல்ல பேர் கிடைச்சிடும். இந்த விசாரணை நேர்மையாக நடக்குது, சரியான வழியில் நடக்குது. சிபிஐ விசாரணை கேட்குறோம். இந்த போலீஸ், தமிழ்நாடு போலீஸ் எப்படி விசாரணை பண்ணும், எப்படி பண்ணும்? நீங்கள் யோசித்து பாருங்கள். அந்த சாரை மறைக்கிறதுக்கு பண்ணுமா, அந்த சாரை வெளியே கொண்டு வரதுக்கு விசாரணை பண்ணுமா? இப்போ இவங்கெல்லாம் பொள்ளாச்சி விஷயத்தில் பேசுனாங்களான்னு கேட்குறாங்கல்ல. எல்லாரும் தான் பேசுனா. ஈவன் பொள்ளாச்சி விஷயத்தை தூக்கி கொண்டாடிச்சு இந்த வாடகை வாங்கி வச்சவங்க பூரா அந்த பொள்ளாச்சி மேட்டரை எப்படி தூக்கி பண்ணாங்க, அதை நம்ம நியாயப்படுத்தலை. அந்த நாய்களெல்லாம் இன்னும் செருப்பால் அடிக்கணும். இப்போ அவங்கெல்லாம் வாழ தகுதியற்றவங்க நாட்டில். அவங்கள நம்ம முட்டு கொடுக்கவே மாட்டோம். இவங்கள மாதிரி தப்பு பண்ணாலும் நம்ம முட்டு கொடுக்குற பார்ட்டி கிடையாது. அவங்கள செருப்பால் அடிக்கணும். அதே மாதிரி இவனை தூக்கி கொண்டாடக்கூடாது. என் கட்சிக்காரன் இல்லை, நான் என் கட்சியிலே இல்லை. இதெல்லாம் ஒரு சட்டசபை அவை குறிப்பில் பேசுகிறப்ப இந்த நாட்டினுடைய முதல்வர் எப்படி பேசணும்? உன் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வெளியே அவன் கட்சியில் தான் இருக்கேன், நீக்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோன்னு ஆர்எஸ் பாரதி இருந்தாலும் சொல்கிறேன். உள்ள நாட்டினுடைய முதல்வர் அவை குறிப்பில் ஏறும். அந்த அவை குறிப்பிலேருந்து நின்று அப்பாவு நீக்கியிருக்கணும்ல. தவறான தகவலை இதை பதிவு செய்கிறார் முதல்வர். இதை அவன் கட்சிக்காரன் தான் ஆர்எஸ் பாரதி சொல்லியிருக்காரு. அவை குறிப்பிலேருந்து இதை நீக்க செய்யணும்னு செஞ்சுருக்கணும்ல. யார் எடப்பாடியார் என்ன பேசுனாலும் அவை குறிப்பிலேருந்து நீக்கிறீங்க. பிஜேபி வானதி சீனிவாசனும் அவர் நயனார் நாகேந்திரனும் எது பேசினாலும் அவை குறிப்பிலேருந்து நீக்கிறீங்க. ஆனால் இதையும் அவை குறிப்பிலேருந்து நீக்கணும்ல. என் கட்சிக்காரன் இல்லைன்னு சொன்னது அவை குறிப்பிலேருந்து நீக்கணும்ல. அவன் கட்சிக்காரன் தான்றதை நம்ம சொல்லணும்ல. அப்போ இது தொடர்ந்து பெண்களுக்கான பாதுகாப்பு என்பது தமிழ்நாட்டிலே இல்லை. ஆனால் பெண்கள் பாதுகாப்பாக தான் இருக்கிறோம். அப்படி சில கல்லூரிகளில் போராட்டம்லாம் நடத்துகிறாங்களே பாருங்க. அது ஏங்க இந்த வாடகை வாங்கி ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருப்பேன், அது அந்த டைஃபியாக இருக்கும், இந்த கம்யூனிஸ்ட் டைஃபி மாணவர் படையாக இருக்கும், அவன் தான் இதெல்லாம் ஆதரவாக இருக்குன்னு போராட்டம் பண்ணுவான்.
உண்மைக்கு இவங்கெல்லாம் பெண்ணியம் பேசக்கூடியவங்க, பெண்ணிய பாதுகாப்பு பேசக்கூடியவங்கெல்லாம் ஒரு வளையத்துக்குள்ளே நின்றுக்குருவான். அந்த வளையத்தை தாண்டி வரமாட்டான். திமுகன்ற வளையத்துக்குள்ளே நின்றுக்குருவான். அதை தாண்டி என்ன நடந்தாலும் கண்டுக்கிற மாட்டான். இந்த விஷயத்தில் அமைச்சர் கீதா ஜீவனே சொல்கிறாங்க, திமுக அரசின் மீது நம்பிக்கை இருந்ததால தான் அந்த பெண் துணிஞ்சு வந்து புகாரே கொடுத்துருக்குறாங்க. நல்லா நம்பிக்கை இருந்துச்சு. ஏங்க இந்த கீதா ஜீவன் சொல்கிறாங்களே, இந்த அம்மா கூட தான், கனிமொழி அம்மா கூட தான் இத்தனை நாளாக திடுறாங்க. இந்த பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பே இல்லை, விதவைகள்லாம் அதிகமாக இருந்துச்சுன்னு இந்த அம்மா நல்லா இலக்கிய தமிழில் பேசுனாங்களே கனிமொழி அம்மா. ஏன் வாயை திறக்கலை இந்த விஷயத்தில்? ஏன் வாயை திறக்கலை? ஏன் பேச வேண்டியதானே? இந்த அரசாங்கம் சரியில்லை, பெண்கள் வந்து இது மாதிரி இந்த 3 மாதத்தில் 11 பெண்கள் கற்பழிக்கப்பட்டு 10 வயசு பிள்ளையிலேருந்து மனமானதுலேருந்து எல்லா பிள்ளைகளும் கற்பழித்து கொலை செய்யப்பட்டிருக்கு. ஒரு இந்த பீச்சில் ஒரு குடும்பத்தோடு நடந்து போக முடியலை. ஒரு பீச்சில் போன பிள்ளைகளை அடித்து 10 பேர் அடித்து சித்திரவதை பண்ணியிருக்காங்க ரவுடி பயலுங்க. இந்த நாட்டில் போலீஸுக்கு மரியாதை இல்லை சார். அவங்க போலீஸை சுதந்திரமாக விடலை. யாரும் என்னை கேட்காம எதுவும் செஞ்சிடக்கூடாது. விடிஞ்சாலும் என்னை கேட்கணும், இருட்டாலும் என்னை கேட்கணும். யாரும் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அடிக்கக்கூடாது, விசாரணை பண்ணக்கூடாது. சாத்தான்குளம் மேட்டரில் இருந்து இவங்க சாத்தான்குளம் மேட்டரை திமுக அரசாங்கம் அது வந்து அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்து பெரிய அரசியலாக மாற்றுச்சு. இப்போ அந்த அரசியல் நமக்கு வந்துடக்கூடாதுன்ற காட்டி தெளிவாக இருக்குது. அதனால் அவன் அலப்பறை பண்ணிட்டு போலீஸை கண்ணத்தில் அரைஞ்சர் எத்தனை காணொலியை பார்த்துருக்கேன் உங்ககிட்ட காட்டுறேன். போலீஸை வைக்கிறது, அசிங்கமாக ரோட்டில் நின்று பேசுறது, வைக்கிறது, அடிக்க போகிறது, இதெல்லாம் போலீஸ் வீடியோ தான் எடுக்குது. அவனை திருப்பி அடிக்கிற மாதிரி எனக்காக பார்த்துறேன். இப்போல்லாம் சமீபத்தில் ஒரு 2 ஆணும் பெண்ணும் ஒருத்தன் பள்ளி மூஞ்சி அந்த மூஞ்சின்லாம் பேசினேன். பீச்சில் நைட்டில் ரைடு போன போலீஸை என்ன பண்ணிருச்சு? போலீஸு கைது பண்ணாங்க. கைது பண்ணி காலையில் வச்சு அவனை விசாரிச்சுட்டு மன்னிப்பு கேட்டு அனுப்பிச்சி விட்டுருச்சு. தண்டிக்க அவன் யாரை சொன்னான்? உதயநிதிட்ட பேசுகிறான்னு கேட்டான். இந்த நாட்டில் குண்டாசு கொலகாரம் பூரா உதயநிதிக்கு நண்பராக இருக்கையில யாரை கைது செய்ய முடியும்? அது போதையில் அவன் என்னமோ பேசியிருக்கிறான். அதையும் இதையும் சார், போதையில் என்ன வேணாலும் பேசலாம். போதையெல்லாம் அவன் பக்கத்து வீட்டுக்காரன் பேரை சொல்லலாம். இந்த நாட்டின் துணை முதல்வர் பேரை எப்படி சொல்ல முடியும்? சாதாரண ஆள் நான் திரும்ப சொல்ல முடியுமா? நீங்கள் சொல்லிடுவேன், பிரிட்டா சொல்லிடுவீங்களா? எல்லாமே தொடர்பு இருக்க போய் தான் இந்த பேரெல்லாம் பயன்படுத்துகிறான். இப்போ தப்பு பண்ணுறவன், குண்டாசாக இருக்கிறவன், பெண்ணு பாலியல் பலாத்துக்காரன் சொல்லி திமுக காரனாக இருக்கான். அப்போ அதனால தான் இதெல்லாம் நடக்குது. கொலை பண்ணுறவன் திமுக காரனாக இருக்கான், கொள்ளையடிக்கிறவன் திமுக, கற்பழிக்கிறவன் திமுக காரன். சிவகாசியில் ஒரு ஊமை பெண்ணை கற்பழிச்சாங்க. ஒரு சட்டசபையில் இதே முதலமைச்சர் தான் சொன்னார், தமிழ்நாட்டில் முன்மாதிரியான வழக்காக எடுத்து நடத்த வேண்டிய 90 நாள் எல்லா பேரும் வெளியாகிட்டேன். அந்த வழக்கு என்னாச்சு? சிவகாசியில் ஒரு ஊமை தலித் பெண்ணு, அதுக்காக திரும்ப வாயை திறக்கலை. வேங்கவையில் மலங்களைஞ்சதுக்கு இன்ன வரைக்கும் நீதி கிடைக்கல. இது என்ன அரசாங்கம்? இந்த அரசாங்கம் இருந்தான்னா இல்லையா? இது ஒரு சர்வாதிகார அரசாங்கம் சார். அமெரிக்கா இது வந்து இந்த அரசாங்கம் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எந்த அமைப்பும் ஈவன் கூட்டணி கட்சி கூட இன்றைக்கி ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ அரசுக்கு எதிராக பண்ண முடியாது. இல்லை, எஸ்எஃப்ஐ தான் முதல் போராட்டமே நடத்தியிருக்கிறாங்க. எஸ்எஃப்ஐ பண்ணுவாங்க சார், எஸ்எஃப்ஐ பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் ஒரு தட்டில் சாப்பிட்றவங்கல்ல. நாங்கள் பண்ண முடியுமா? நாங்கள் பண்ண எந்த இந்து அமைப்புகளும் தேசியவாத அமைப்புகளும் எதுவுமே இன்றைக்கி ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி இல்லை. இந்த அரசாங்கத்தை கண்டிக்க முடியாது. அந்த தென்கொரியாவில் ஒரு அதிபர் இருக்கான் பாருங்க, ஏதாவது அரசுக்கு எதிராக கொண்டு புதவுலியில் தள்ளி விட்டுருவான். இப்போ புதவுலியில் தள்ளியில் எங்களை கொண்டு போய் ஜெயிலில் போடுறீங்க. கஸ்தூரி என்ன பேசுன்னு சொல்லி ஜெயிலில் போட்டீங்க. எங்களெல்லாம் தேடி தேடி பிடிக்கிற இந்த போலீஸு ஏன் இந்த நாட்டில் வன்முறை வர்ற மாதிரி பேசுகிறானே, ஏன் இன்ன வரைக்கும் யாரையும் கைது பண்ணலை? ஏன் வன்முறை குற்றவாளிகள் சட்ட ரீதியாக பேசுகிறவனை ஏன் இது வரைக்கும் இந்த அரசாங்கம் கைது பண்ணலை? அப்போ இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க இந்த அரசாங்கம் என்பது மக்களுக்கு விரோதமான அரசாங்கம். 2026 இந்த அரசாங்கம் பிடுங்கி எறியப்பட வேண்டும். இப்போ இந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்றா சேரணும் அப்படின்னு அண்ணாமலை ஒரு அழைப்பு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அதிமுகவோ பாமகவோ நாம் தமிழரோ தமிழக வெற்றி கழகமோ எல்லாருமே தனித்தனியாக தானே போராடுறாங்க. காரணம்னா எதிர்கட்சிகள்லாம் நமக்கு பாஜக மட்டும்தான் இங்கே எதிர்கட்சி, மற்றதெல்லாம் உதிரி கட்சி. இங்கே எந்த கட்சியும் இங்கே கிடையாது. அதனால் ஆண்மை உள்ள கட்சி அடைப்பு விடுறது. இதில் கூட பார்த்து ஒரு பெண்ணியத்தில் கூட பார்த்துக்கிட்டு ஒரு அரசியல் நாகரிகம் இல்லாத ஒரு நாடு எதுனா தமிழ்நாடு. அரசியல் நாகரிகமே அவனுக்கு இருக்காது. கேரளாவில் பாருங்கள், காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் கூட்டணி. அங்கே பார்த்தீங்கன்னா ஈவன் பிஜேபி கூட மக்கள் பிரச்சனைக்கு ஒன்று சேர்ந்துடும். எல்லாம் சேர்ந்து அரசாங்கம் என்ன சொல்லுது, அந்த அரசாங்கத்தினுடைய முதல்வர் பினராயி விஜயன் எல்லா அரசியல் கட்சியும் சாதாரண கட்சியிலேருந்து ஹைடெக் கட்சி வரைக்கும் கூப்பிட்டு வச்சு பேசுவார். அங்கே ஒரு கலந்துக்கிடுவாங்க. ஏன்னா மக்களுக்கான பிரச்சனையை கலந்து பேசக்கூடிய அரசாங்கம் கேரளா அரசாங்கம். தமிழ்நாட்டில் அப்படியா? இவன்கிட்ட பேசினா அவன்கிட்ட போட்டி விட்டுருவேன், இவன்கிட்ட பேசினா இவன் போட்டு விட்டுருவேன். இப்படியே ஒரு அரசியல் நாகரிகமே இல்லாத நாட்டில் அண்ணாமலை அழைப்பு விட்டுருக்காருன்னா போகணும்ல. போய் எல்லாரும் சேர்ந்துல நீங்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணணும். ஏன் பண்ண மாட்டேறீங்க? யாருக்காண்டி கூப்பிட்றாரு? பிஜேபி வளர்ச்சிக்காண்டி கூப்பிட்றாரா? மக்களுக்கான பிரச்சனைக்கு, ஒரு பெண்ணுக்கான பிரச்சனைக்காண்டி அவர் கூப்பிட்றாரு. அதனால் வந்து இதில் போய் எல்லோரும் கலந்துக்கிட்டு தான் ஆகணும். இதில் வந்து கலந்துக்கிறாதவே வந்து பெண்ணியத்திற்கு எதிரானவே நம்ம நினச்சிக்கணும். ஆர்எஸ் பாரதி பேசும்போது அண்ணாமலையோட அந்த சாட்டையடி போராட்டமே வந்து அவர் தன்னுடைய தமிழக தலைவர் பதவியை தக்க வச்சுக்கிறதுக்கு தான் நேர்த்திக்கடனாக தான் பண்ணார். இதில் சும்மா பேருக்கு அரசியலை சொல்கிறாங்க. இல்லை, இந்த திமுகவுக்கு ஓட்டு போட்டதுக்கு செருப்பால் அடிச்சுக்கிறணும். அது கொஞ்சம் நாகரிகமாக அவர் சவுக்கால் அடிச்சுக்கிறார். இந்த மக்கள் படுற கஷ்டத்துக்கு, இந்த திமுகவுக்கு ஓட்டு போட்டதுக்கு
எல்லா தமிழ்நாட்டு மக்களும் தன்னைத்தானே செருப்பால் அடிச்சுக்கிறணும். சரி, தன்னைத்தானே அவங்க அடிச்சுக்கிற மாட்டாங்கன்றக்காண்டி தான் கொஞ்சம் நாகரிகமாக அண்ணாமலை சவுக்கால் அடிச்சுக்கிட்டார். என்ன லட்சணமான ஆட்சியை கொடுத்துட்டீங்க நீங்கள் தமிழ்நாட்டில்? என்ன லட்சணமான ஆட்சி போயிட்டு இருக்கு? பொங்கல் பரிசு 4 பரிசு கொடுக்குறீங்க. அதில் 1/4 கிலோ வெல்லம், 1 முளை கரும்பு, இதெல்லாம் என்ன சீமான் சொன்ன மாதிரி 1 முளை கயிறையும் கட்டி தொங்க வேண்டியது இந்த அரசாங்கத்தில். பொங்கல் பரிசு கொடுத்தீங்களா? இதே எடப்பாடி 5000 கொடுக்கு 2500 ரூபா கொடுத்துருக்கீங்க, 5000 ரூபா கொடுக்குறீங்கன்னு சொல்லி அதில் ஒரு 1500 ரூபா போட்டால் 3500 ரூபாய்க்கு 5000 கணக்கு சொன்ன ஸ்டாலின் ஏன் நீங்கள் இன்றைக்கி ஒன்றுமே செய்யலை? இந்த அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் இலவசம் 1000 சொன்னீங்க. ஊக்கத்தொகை குடும்பத் தலைவி அனைவருக்கும் 2000 நீங்கள் 1000 ரூபா கொடுத்தீங்களா? அந்த 1000 ரூபாய்க்கும் தகுதி வாய்ந்த பெண்கள் நகையை கொண்டு போய் அடகு வைக்க சொன்னாங்க. எல்லா நகையும் முங்கி போச்சு. கரண்ட் பில்லு 3 மடங்கு 4 மடங்கு அதிகம், சொத்து வரி 4 மடங்கு அதிகம். எல்லாம் எதில் சர்வாதிகாரி ஆட்சியில் நடந்துக்கிட்டு நம்ம கிட்டர் ஆட்சியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இது ஆட்சியாவது அதிகாரமாக நடந்துக்கிட்டு இருக்கீங்க. மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறான், எதை பற்றி இந்த கவலைப்படாத ஒரு அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம். அதனால் இப்போ சிபிஎம்னுடைய முன்னாள் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் கடுமையான ஸ்டேட்மெண்ட்லாம் திமுக மீது வச்சார். இந்தியாவிலேயே எங்கேயும் நடக்காத அளவுக்கு ஆணவ படுகொலைகள் தமிழ்நாட்டில் தான் நடக்குது. உண்மைதான். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் சிபிஐ அந்த மறந்துட்டு பேசியிருக்க போகிறார் பாலகிருஷ்ணன். நம்ம 25 கோடி ரூபாய்க்கு திமுக கட்சியை வித்துட்டோம், ஓனர் சங்கடப்பட மாட்டாரான்னு என்ன மறந்துட்டாங்களா என்ன தெரியல. இன்னொரு 25 கோடிக்கு இவங்க அடி போடுவாங்க. ஆனால் இருந்தாலும் உண்மை தானே, அவங்க மாநாட்டுக்கே தடை தானே. நீ கம்யூனிஸ்ட் மாநாட்டுக்கு தடை தானே? இங்கே கம்யூனிஸ்ட் மாநாட்டுக்கு தடை. ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாரு. தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி இருக்கு. உண்மைதானே சார்? உடனே முரசொலி இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உடனே முரசொலி ஒரு கண்டனம் தெரிவிக்கிறாங்க, அடுத்த நாள் தலைவரை மாத்துறாங்க. எப்படி புரிஞ்சு? ஆமாம் சார், அந்த ஓனர் யார் சார்? கார்பரேட் கம்பெனி சார். அது திமுகவும் கார்பரேட் கம்பெனி. அதில் ஒரே ஓனர், ஒரே ஜியோ, ஒரே ஜிஎம் தான் இருப்பாங்க, ஒரே சிஓ தான் இருப்பாங்க. அதே மாதிரி தான் கம்யூனிஸ்ட்டில் பாலகிருஷ்ணன் ஒரு பேசின அடுத்த நாள் மாற்றுறாங்க அப்படின்னா இதுதான் காரணம். அது ஒரு கார்பரேட் கம்பெனி. அந்த கம்பெனிக்கு எதிராக எனக்கு குரல் கொடுத்துட்டாரு, உடனே நீ தூக்கேறி. அதுக்கு ஓனர் கம்யூனிஸ்டாக இருந்தால் கம்யூனிஸ்ட் தானே நடவடிக்கை எடுக்கணும். ஏன் திமுக நடவடிக்கை எடுத்து தலைவரை மாற்றுறீங்க? ஆனால் இவங்க ஒரு காரணம் சொல்கிறாங்களே, 72 வயசுக்கு மேலே யாரும் பொறுப்பில் இருக்க முடியாது. அடையாங்க இவங்க பேச அப்படிலாம் பார்த்தீங்கன்னா எத்தனையோ தலைவர்கள் நன்மாரன் இருந்தார். அவர் 72 வயசு வரைக்கும் நன்மாரன் இருந்தார், மோகன் இருந்தார், பெரிய பெரிய ஆள்கள்லாம் இருந்தாங்கள்ல, சத்தியமூர்த்தியிலேருந்து நிறையா பேர் இருந்தாங்கல்ல. இவங்க சும்மாவியல் தேவைக்கு ஏதாவது ஒரு கதையை சொல்லிக்கிடுவாங்க. மற்றபடி இந்த திமுகவை அவர் இப்படி பேசிட்டாருன்னு தான் தலைவர் மாற்றினாங்களே தவிர வேறு எந்த உள்ளடக்கமும் இல்லை. ஆனால் உண்மையிலேயே ஒரு அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி தமிழ்நாட்டில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் ஒரு ஊடகராக இருந்து இதை கேட்கக்கூடாது. நீங்கள் இப்போ இதுதான் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் போலீஸ் கைது இல்லாமல் நடக்குதா? நீங்கள் பாருங்கள். பெண்களுக்கு டங்ஷன் போராட்டம் கைது. பங்களாதேஷில் இந்துக்கள் படுகொலை செய்யப்படுறாங்கன்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணதுக்கு கைது. பெட்ரோல் டீசல் விலைக்கு எதிராக போராடினதுக்கு கைது. விலைவாசி உயர்வுக்கு எதிராக போராடினது கைது. இந்துக்கள் இந்த நாட்டிலே 3ஆம் தர மக்களாக நடைமுறைப்படுத்தப்படுறாங்கன்றதுக்கு கைது. இன்றைக்கி திருப்பரங்குன்றத்தில் ஒரு அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப கொடூரமாக ஒரு வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு பயங்கரவாத கூட்டம். அதை இது வரைக்கும் கண்டுக்கிறாத அரசாங்கம். இங்கே இந்த அரசாங்கத்தை பொறுத்தளவில் தொடர்ந்து இந்த நாட்டில் எமர்ஜென்சியில் தான் நம்ம வாழ்கிறோம். அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியில் தான் நம்ம வாழ்கிறோம். எந்த அரசியல் கட்சிக்கும் அனுமதி கிடையாது அரசாங்கத்தை எதிர்த்து எவனும் பேசிடக்கூடாது. இது இந்த பெரியார் இருக்காரே, இந்த இவங்களுடைய முன்னோடி என்ன சொன்னால், செருப்பை கொட்டி எரிஞ்சால் கூட அதை வாங்கி விற்றவர் தான் பெரியார். ஏன்னா ஒரு அரசியல் இருப்பவர் வளர்ச்சிக்காக பண்ணார். ஆமாம், செருப்படி வாங்கிட்டு அது இவர் சவுக்கடி வாங்கினா தப்பு, செருப்படி வாங்கினா இவங்களுக்கு உயர்வு. என்ன இப்போ இந்த அவர் என்ன சொல்லுவார்னா, சகிப்புத்தன்மை வேணும். இவங்ககிட்ட ஏதாவது சகிப்புத்தன்மை இருக்கா? திருமாறன் நான் ஏதாவது பேசிட்டு அவங்க ஊடகத்தில் பேசிட்டேன், அடுத்த நாள் என் வீட்டில் காலையில் 4 மணிக்கு போலீஸ் கதவை சுரண்டிட்டு நிற்கும். அப்போ வாப்பா மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கோம். இந்த அரசாங்கம் ஒரு முதுகெலும்புலாம் நல்லா இருக்குது. இந்த அரசாங்கம் மக்களுக்கு விரோதமான அரசாங்கம். ஏங்க இன்ன வரைக்கும் மதுரை இப்போ தொழில் நகரங்களில் பூரா மின் வெட்டுங்க. இப்போ குளிர்காலனால தெரியலை, வெயில் காலத்துலலாம் மின் வெட்டுங்க. இந்த 2 வருஷமா இந்த அரசாங்கம் வந்தாலே இந்த அரசாங்கம் வந்தால் ஜாதி கலவரம், இந்த அரசாங்கம் வந்தால் மத கலவரம். எங்கே பார்த்தாலும் இப்போ மதுரையில் மத கலவரத்தினுடைய அபாயத்தில் நிற்கிது, தென் மாவட்டங்களில் ஜாதி கலவரத்தின் அபாயத்தில் நிற்கிது. காரணம் என்னென்னா டைவர்ட் பண்ணுறது. ஆனால் டங்ஸ்டன் விஷயத்தில் மோடி அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்கணும். எடப்பாடி திமுக பார்த்து கேட்குறாரு, மோடி அரசாங்கத்தை பார்த்து பேசுறதுக்கு பயப்படுறாருன்னு திமுக தரப்பினர் விமர்சனம் வைக்கிறாங்க. ஒரு விஷயம், தமிழ்நாட்டில் தான் எந்த சந்து எத்தனை சட்டமன்ற உறுப்பினர் யார் எந்த தேர்தலுங்க எல்லாரும் ஓட்டு கேட்க போயிருப்பார்ல, எந்தெந்த மக்கள் எந்த அடித்தட்டு மக்கள் எப்படியெல்லாம் வாழ்றான்னு உனக்கு தான் தெரியும். மோடி டெல்லியில் இருக்க மோடிக்கு எப்படி தெரியும்? அவர் பார்லிமெண்ட் மெம்பர். உன் பார்லிமெண்ட் மெம்பர் யார்? இங்கே இந்த பார்லிமெண்ட் போய் மெம்பர் அங்கே சொன்னால் தான் தெரியும். எப்பா எங்கள் டங்ஸ்டன் பிரச்சனை இருக்குது, இங்கே இந்த மக்கள் கனிம வளம் கொள்ளையடிக்க ஏற்கனவே ஒரு கூட்டம் கொள்ளையடிச்சிட்டு போயிடுச்சு, இவங்களும் எடுத்தால்
அடிஞ்சிரும்னு சொல்லி யார் சொல்லணும்? பார்லிமெண்ட் மெம்பர் சொல்லணும். சு வெங்கடேசன் பேசுகிறாரு. சு வெங்கடேசன் பேசுனா 38 எம்பி என்ன பண்ணுறேன்? நீ வெளிநடப்பு பண்ணு, நீ ஸ்ட்ராங்காக பண்ண மாட்டேன். சு வெங்கடேசன் சொன்னால் சரியாயிருமா? இன்னைக்கு இல்லை அவர் நேற்று மக்கள் போராடினது என்னால் தான் நேற்று போராடினாங்கன்னு சொல்கிறது ஒரு விஷயம் கேளுங்க. அதாவது இப்போ இந்த கம்யூனிஸ்ட்டுன்றது வந்து எப்படின்னா, கூட்டம் இருக்கிற இடத்துல போய் ஒத்தாளாக போய் நின்றுக்கிட்டு ஃபோட்டோ எடுத்து போடுறவங்க இவங்களெல்லாம் பேசக்கூடாது சார். இந்த அரசாங்கம் எப்படின்னா முழுக்க டங்ஸ்டன் ஈத்தேலுக்கு அனுமதி கொடுத்தது இந்த கூட்டம் தான், திமுக கூட்டம் தான். ஜல்லிக்கட்டுக்கு தடை வாங்கி கொடுத்தது இதுதான், நீட்டு கொண்டு வந்தது இதுதான். மற்றபடி இந்த கெயில் திட்டத்துக்கு அனுமதி, ஸ்டெரைல் அனுமதி கொடுத்ததெல்லாம் இந்த திமுக கூட்டம் தான், திமுக கட்சி தான். இன்னைக்கு ஜங்ஷனுக்கு அனுமதி கொடுத்து கையெழுத்து போடுறதும் இந்த திமுக கட்சி தான். பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுறது இந்த திமுக கூட்டணி தான், இந்த கட்சிகள் தான். இப்போ ஸ்டெர்லைட்டுக்கு எடப்பாடி காலத்தில் எவ்வளோ போராட்டம் நடந்துச்சு? ஏன் டங்ஷனுக்காண்டி எந்த அரசியல் கட்சியும் போராடலை? பாட்டாளி மக்கள் கட்சி தான் போராடிச்சு. அதை தாண்டி தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் போராடுது. வேறு எந்த கட்சி வந்துச்சு அங்கே? சீமான் போனார். மற்ற எத்தனை அரசியல் கட்சி தோழமை கட்சிகள்லாம் இருக்குது, ஏன் வரலை? ஸோ இவங்களை பொறுத்தளவுக்கு திமுக தான் சார் பிள்ளையும் கிள்ளி விடு தொட்டியும் ஆட்டும். இப்படி ஒரு கேடுகட்ட ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருக்கு. எதனால மத்திய அரசாங்கத்தின் அதனால தான் நீங்கள் ஹிந்தி படிக்கக்கூடாதுன்றான். மோடி பேசுனா ஹிந்தியில் பேசுனா இவன் பூரா கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்களா? அந்த நாட்டில் மோடி என்ன பேசுகிறாரு, அப்பா இவன் பூரா தப்பு பண்ணுறான், அவர் பேசுறதான் சரின்னு கேட்டிருக்கதான் இந்திய நுழைய விடாமல் இதுக்கு வச்சிருக்கேன், இதுக்கு தான் வச்சிருக்கேன். இவங்க தான் சார் எல்லாத்துக்கும் காரணமானவங்க. இந்த நாட்டில் நடக்கிற எல்லா குழப்பத்துக்கும் திமுக தானே காரணம், இல்லைன்னு மறுக்க முடியுமா? ஏன்டா எவனா மறுத்து பேச சொல்லுங்கள். கெயிலுக்கு அனுமதி கொடுத்தது யார்? நீட்டை கொண்டு வந்தது யார்? ஜல்லிக்கட்டை கொண்டு வந்த நிறுத்தினது யார்? கையெழுத்து போட்டது யார்? இந்த கெயிலுக்கு கையெழுத்து போட்டது, இந்த டங்ஷனுக்கு கையெழுத்து போட்டது யார்? இல்லை எல்லாமே திமுக தான். ஆமாம், அவன் தான் சார் காரணம், இல்லைன்னு மறுக்க சொல்லுங்கள். டெல்டா மாவட்டத்தில் வந்து நான் வந்து சும்மா ஆய்வுக்கு தான் கையெழுத்து போட்டேன்னு சொன்னவங்க தானே இவங்க. அதெல்லாம் வந்து இந்த அரசாங்கம் வந்து மக்களுக்கு விரோதமான அரசாங்கம் சார். இவங்க தான் பிள்ளையும் கிள்ளி விட்றாங்க, தொட்டிலையும் ஆட்டி விட்றாங்க. நிகழ்ச்சியில் பங்கெடுத்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி விட்டோம்.